தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகன நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போதுன்னு விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமா கருதப்படுது. இந்த மாதத்துல சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றினா பாவங்கள்லாம் குணமாகணும்னு சொல்லப்படுது. சனியின் பாதிப்பு குறையும், நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும்னு நம்பப்படுது. அதே போல விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமா புரட்டாசி மாதம் கருதப்படுதுங்க. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற திருக்கோயில்கள்ல தரிசனம் செய்யறது ரொம்பவே பெரிய புண்ணியமா சொல்லப்படுது. மேலும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குங்க. இந்த புரட்டாசி மாதத்துல பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்கு. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்குங்க. கன்னிராசியில சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். மேலும் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல கன்னிராசியில அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில அமர்றாங்க. சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் ஏற்பட போகுது. சூரியனால சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கிறதால குரு மிதுனத்திலையும் ராகு குடும்பத்திலையும் அமர்றாங்க. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்துல பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை பயக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வேலையை விட்டு விடாம இருக்கிறது நல்லது. குரு பார்வையில இருக்கும் வரை உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பிரச்சனைகள் தீரும் காலகட்டமா இது இருக்கு. தேவையில்லாத அதீத பயம் இருக்கும். ஆனா ஒரு பாதிப்பும் நடக்காது. மேலதிகாரியால பிரச்சனை ஏற்படக்கூடும். தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்காங்க. சனி வக்ர பார்வையில இருக்காரு. உங்களுடைய மேலதிகாரி டாக்ஸிக்கான நபரா இருக்கலாம். சனி வக்ர பார்வையில இருக்கிறதால வன்மத்தினால அடி வாங்கும் நிலை கூட உங்களுக்கு உண்டாகுங்க. வேலையில பயங்கரமான டார்ச்சர்களை அனுபவிப்பீங்க. கால் தொடையில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாமியார், தந்தையின் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் வரும் தன்மை இருக்குங்க. பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதால உடல்ல அமிலத்தன்மை உண்டாகும். ரத்தத்துல சர்க்கரை பாதிப்பு, குறை சர்க்கரை, வண்டி வாகனங்கள்ல பழுது, கிட்னியில கல், சிறுநீரக பிரச்சனை போன்றவையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு மாதம் தனுசு ராசினர் கவனமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மேலும் குரு பார்வையால தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவா ராசி லக்னத்துக்கே குரு பார்வை இருக்கிறதால பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் உங்களுக்கு வராது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 2026 ஜூன் மாதம் வரை அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுது. குரு வக்கிரமாகும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 கிரக சேர்க்கைகள் இந்த புரட்டாசி மாதத்துல நல்லா இல்லைங்கிறதால சிறிது கவனமா இருக்கிறது மட்டும் நல்லது. வழிபாடை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர் தாயார வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். சந்தோஷம் பொருளாதார ரீதியா 80% நல்லா இருக்கு. முன்னேற்றம் பெறும் யோகம் உண்டாக போகுது. சுக்கிரன் கேது இணைவதால வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போறது உங்களுக்கு நல்லதா அமையும். எந்த நேரத்திலுமே தகுதி குறையாம செயல்படும் நீங்க உயர்ந்த எண்ணங்களை கொண்ட தனுசு ராசிக்காரங்க. இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூடுங்க. சுப பலன்கள்லாம் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். ஆனா எதுலேயுமே கூடுதல் கவனத்தோட செயல்படுறது தான் இப்ப முக்கியம். தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க போகுது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போறது நல்லதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலையா அலைய வேண்டியதா இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்துல சகஜ நிலை காணப்படுங்க. உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரோட ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகுங்க. மற்றவங்க உங்களை ஆலோசனை கேட்டு உங்களை தேடி வருவாங்க. உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்க போகுதுங்க. கூடுதல் கவனத்தோட செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தான் தரும்.
மேலும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணைய மீறி தனி கவனம் கொண்டுக்க கூடாது. தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது ரொம்ப அவசியம். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க காத்திருக்கு. அயராத உழைப்பால சில நுணுக்கங்களை கத்துக்குவீங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போகிறது தான் நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகும் நிலை ஏற்படுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனசுல தன்னம்பிக்கை கூடும் மாதம். துணிச்சலா எதுலையுமே ஈடுபடுவீங்க. சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்கறதுல நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும் வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள்லாம் உண்டாகும், எச்சரிக்கையா இருங்க. பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களது தொழிலில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுக்கான தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. ஆனால் போட்டிகளில் பற்றிய கவலைகள்லாம் தோன்றும். சமாளிக்க முயல்வீங்க. எச்சரிக்கையாக இருங்க. உத்திராடம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வாங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுது கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்குங்க. பொன்பொருள் சேர்க்க உண்டாகுங்க. மாதம் முதல்ல நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுங்க. அதனால் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப பணவரவு இருக்கிறதால சமாளிச்சிருவீங்க. திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். சிலருக்கு வெளிநாட்டு குடும்பத்துடன் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படுங்க. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுறதால கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அஷ்டம சுக்கிரன் பெரிய கஷ்டங்களை தந்திருக்காது. இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் நுழையிறது சிறந்த பலன்களை தான் செய்யும். பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் புரட்டாசி மாத பரப்பில் 10ல் நுழையிறாரு. அங்கே ஆட்சி பெற்ற புதனோடு இணைகிறாரு. மேலும் யோகத்தை செய்யும் அமைப்பு காணப்படுது. அதனால நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்துலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. லாபம் உண்டாகும். பொது வாழ்க்கையில மதிப்பு அதிகரிக்க கூடுங்க. கலைஞர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மேலும் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்துலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சுக்கிரன் பகை என்கிறதால சில நன்மைகளுக்கு இடையிலையும் மறைமுகமான தீமைகள் ஏற்படும். எதிர்ப்புகள்லாம் உண்டாகும். அதை நீங்கள் நுட்பமாக கவனித்து தான் விலகி இருந்துக்கணும். முதலீடுகள் செய்யும் போது கவனத்தோட செய்யணும். மேலும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் வரலாம். தந்தை மகனுக்கிடையே சண்டை வரவும் வாய்ப்பு இருக்கு. வீடு மனை பத்திரப்பதிவுகள்லாம் கவனம் தேவைங்க. பிற துயர தான் துயர் போல நினைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. மேலும் நீங்கள் புதிய விஷயங்களில் ஈடுபட்டு திறமைகள்லாம் வெளிக்காட்டுவீங்க. பணிபுரியும் இல்லத்தரசிகளுக்கு பணியிடத்துல மதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் தொழில்துறையிலும் ஊழியர்கள் சம்பந்தமான சிக்கல்களை நுணுக்கமாக கையாளணுங்க. தலைமை பொறுப்பில் உள்ள உத்தியோகஸ்தர்கள்லாம் எச்சரிக்கையாக செயல்படணும். சிலருக்கு ஆன்மீக பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொது வாழ்வு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திட்டங்களை வெளியில் தெரிவிக்காம செயல்படுறது தான் நல்லது. மாணவர்கள்லாம் நண்பர் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு உற்சாகமாக இருப்பாங்க. மன உளைச்சல் தலைவலி உடல் வலி ஏற்பட்டு சிகிச்சை மூலமாக அகலும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் வண்டி வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருங்க. மேலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடுங்க. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்குங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவுறதுல தாமதம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்லதுங்க. அரசாங்க காரியங்களில் இழுபறியாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியமெல்லாம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சி அனுகூலமாக முடியும். ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள்லாம் கிடைக்குங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படுங்க.
அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கும். ஆனால் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யுங்க. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிக்கிறதோட லாபமும் படிப்படியாக உயருங்க. ஆனால் பின் தெரியாதவங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாங்க. ஷேர் மூலம் ஆதாயம் வருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.